This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிலருக்கு கண்ணு தெரியலன்னா பாருங்க, ரெண்டா தெரியுதுப்பாங்கல்ல. இப்போ எல்லாருக்கும் நான் ஒரு ஆளாக தானே தெரியுது. எத்தனை பேருக்கு நான் ஒரு ஆளாக தெரியுது பாரு. அப்போ நம்ம சரியா இருக்கிறோன்னு அர்த்தம். ரெண்டா தெரியுதுப்பாங்கல்ல சிலருக்கு. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏதேன் தோட்டத்தில் மனிதனை படைத்தை விட்டான். அப்போ தேவன் என்ன சொன்னார்னா, அந்த கனியை புசிக்கும் போது நீ சாகவே சாவாய். இன்னொன்று இருக்குது, ஜீவ விருட்சம். அந்த வழியில் ஆனால் முதல் மனிதன் என்ன செய்தான்னா, அவன் தேவன் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சாப்பிட்டு அவன் தேவனோடு உள்ள உறவை இழந்து விட்டான். இதையே உங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல வைக்கிறார்னா, நம்ம லைஃப்பில் எல்லாம் ரெண்டாக தெரியும். நல்ல வழியும் தெரியும், கெட்ட வழியும் தெரியும். இதில் எந்த பாதையில் போகிறோங்கிறத வச்சு தான் உங்கள் எதிர்காலம் இருக்குது. ஆதாம் அந்த ஏவாள் அக்காவா, ஏவாள் பாட்டியா, ஏவாள் பூட்டியா, மூதாட்டியா, அந்த ஏவாள் அம்மா தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியில. அதனால் உலகம் சபிக்கப்பட்டுருச்சு. ஸ்திரீயை சபிச்சிட்டாரு, பூமியை சபிச்சிட்டாரு. இப்படி சாபத்திற்குள்ள உலகம் போயிடுச்சு. இதை எப்படியா சரிப்படுத்தணுமேனு தேவன் நினைத்து அதற்கப்புறம் அவனை கொண்டு வந்துட்டார். அப்புறம் 2 வழிகளை வைக்கிறார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. சொல்லுங்கள், என்ன வழி? ஜீவனுக்குன்னா நல்லா வாழ்கிறதுக்குரிய வழி, இன்னொன்று கெட்டு போகிறதுக்குரிய வழி. அதை வேதத்தில் எழுதி கொடுத்தார். தேவன் சொன்னபடிலாம் நடந்தால் நல்லா இருக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ கவனமாய் செவி கொடுக்கும்போது இந்த உலகத்தில் பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் நீ மேன்மையாக இருப்பாய். இந்த உலகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் நல்லா இருக்குன்னு விருப்பம்? அதற்கு நல்ல வழியை எழுதி கொடுத்துட்டார். மோசே மூலம் எழுதி கொடுத்தார். சரி, நம்மால் எப்போவுமே என்ன செய்வான், இங்கே குப்பை கொட்டக்கூடாதுன்னா இங்கே தான் குப்பை கொட்டுவோம். இப்போ பாருங்கள், பேசாதிருங்கள் அப்படின்னா ஓரளவுக்கு பேசுகிறீங்க, சிலரால் பேசாமல் இருக்க முடியும். பாஸ்டர், நாங்கள் தூக்கத்திலே பேசுவோம் பாஸ்டர், இப்போ எப்படி நாங்கள் பேசாமல் இருக்கிறது அப்படின்ட்டு இருப்பீங்க. இப்படி அந்த நல்ல வழியில் போகிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கெட்ட வழியில் பாருங்கள், சில வீடுகளில் பெற்றோர் உங்கள் தகப்பன் கூட குடிக்கிற தகப்பனாக இருக்கிறான். பிசாசு மனுஷனை கெட்ட வழியில் கொண்டு போக வச்சிடறான். எப்படிலாம் கெட்ட வழியில் கொண்டு போக வச்சிடறான்? பொய் சொல்ல வச்சிடறான், குடிக்க வச்சிடறான், சண்டை போட வச்சிடறான், கடன் வாங்க வச்சிடறான். இதெல்லாம் கெட்ட பாதையில் போகுது. நல்ல பாதைன்னு ஒன்று இருக்குது, அந்த பாதையில் போகணும். இப்போ கடைசியில் இப்படி பல பாதையை சொல்லி மனுஷனுக்கு எந்த பாதையில் தான் போகணுன்னு தெரியலையேன்னு இருப்பாங்க. சிலவங்க பெற்றோர்கள் கூட எந்த பாதையில் போகணுமே தெரியலேன்னு குழம்பும் போது வேதத்திலேருந்து ஒரு சத்தம் வருது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்போ இயேசு என்ன பண்ணிட்டார்னா, புதிய பாதையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அவன் பழைய பாதைகள்லாம் போய் தடுமாறி பாருங்க. இந்த ரோட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த ரோட்டுக்கு என்ன பேருமா? இந்த ரோட்டுக்கு என்ன பேர்? பழைய கரூர் ரோடு. இப்போ பஸ்ஸில் அந்த பாதைக்கு போகுதா? போகலை. போனால் டிராஃபிக் ஆயிரும். இப்போ நல்ல புது பாதை போட்டாச்சு. இதே போல் தான் பழைய பாதைலாம் சரியில்லை, அது ஆட்டோ போகிற மாதிரி தான் இருக்குது, ஒரு பாட்டி வந்தாலே ரோடை நிரம்பிடும் அப்படின்னு புது பாலத்தை போட்டான். இதே போல் தான் இந்த உலகத்தில் மனுஷன் தன்னை காப்பாற்றி கொள்ள, அவன் நல்ல வழியில் நடக்க இயேசு ஒரு புதிய பாதையை உண்டாக்கினார்.
அந்த பாதை தான் புதிதும் ஜீவனுமான மார்க்கம். அப்போ ரெண்டா தெரிஞ்சதுக்கு இப்போ உனக்கு ரெண்டா தெரிய வேண்டாம், ஒன்றே ஒன்று தெரிஞ்சா போதும். என்ன தெரிஞ்சா போதும்? இயேசு வழியாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கு. இந்த 3 வார்த்தையும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார்.